Hi everyone. நம்ம ஃபஸ்ட்டு ஆக்கி மாத்திரா ஆக்கி மாத்திரா வேர்ட்ஸ் ரெண்டும் பார்த்துருக்கோமா? இப்போ ஈக்கி மாத்திரா வாலே சப்தம். ஈ சவுண்டு வச்சு வர்ற சவுண்டு. ஈனாலே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு லெட்டர் இருக்குன்னா அந்த லெட்டரில் லெஃப்ட் சைடில் நம்ம சுழிச்சு போடணும். இதுதான் ஈக்குள்ளது. ஈனா தான் ரைட் சைடில். இது வெறும் ஈ குரில். இது என்னதுன்னு தெரியுதா? த தல லெஃப்ட் சைடில் சுழிச்சிருக்கு. ஸோ தி இல் தில். மேலே லெஃப்ட் சைடில் சுழிச்சிருக்கு. மீ இல் மில். பி இல் பில். சி இர் சிர். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் வேர்டு வந்து லாஸ்ட் லெட்டர் வந்து நம்ம எப்படின்னா மெய்யெழுத்தாக தான் நம்ம சொல்லணும். ஸோ இது ல கிடையாது, இல். இதுலேயும் நம்ம ரேன்னு சொல்ல மாட்டோம். இர் சி இர் சிர். நெக்ஸ்ட் இப்போ ந தி இதில் என்னது ஏ கூட ஒரு கோடு வந்திருக்கு. அப்போ யா ந தி யா நதியா. சி லா சிலா. கி லா கிலா. சி தா இர் சித்தார். ஓகேவா? சி தா இர் சித்தார். த கி யா தக்கியா. ஹி ர இன் ஹிரன். ஹி ஹ சவுண்ட் வரணும். ஹி ர இன் ஹிரன். கி தா பு கித்தாப். கி தா பு கித்தாப். கி சா இன் கிசான். கி சா இன் கிசான். ரவி ரவி. கி டா இர் கிட்டார். இது எப்படி எழுதணும்னு தெரியுதா? நம்ம ஏற்கனவே கங்கிறது இப்படி தான் போடுவோம். க. இப்போ கங்கிறதுல நம்ம கி ஈ சவுண்டு சேர்த்து எழுத போகிறோம். அப்போ லெஃப்ட் சைடில் சுழிக்கணும்னா இங்கேருந்து கோடு இங்கேருந்து சுழிக்கக்கூடாது. இதில் வர்ற கோடுலேருந்து தான் சுழிக்கணும். கி டா இர் இதுதான் கி. கி டா இர் கிட்டார். நி ஷா நிஷா. ஷங்கிற இதே இது போட்டு ஒரு கோடு வர்றது தான் ஷ. அப்போ கூட இன்னொரு கோடு போட்டால் தான் அது ஷா. நி ஷா நிஷா. தி ஷா திஷா. புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட்டு ஈ சவுண்டுக்குள்ளது. ஈ சவுண்டுனா என்னது? ரைட் சைடில் சுழிச்சு விடணும். ஸோ மீட்டா மீட்டா. வீணா வீணா. கரீபு கரீப். அமீர் அமீர். தாரீக் தாரிக். தாரீஃப் தாரீஃப். ஜீத் ஜீத். கீத் கீத். ஜ இன் வரி 4 லெட்டர் இருக்குது. ஸோ நம்ம பிரிச்சுருக்கோம். ஜ இன் ஜன் வரி ஜன்வரி. ச இதையும் நம்ம அதே மாதிரி தான் செப்பரேட் பண்ணியிருக்கோம். ச இர் காரி சர்க்காரி. கடி கடி. த ஹீ தஹி. ஆ இஸ் ஆஸ் இதையும் நம்ம அதே மாதிரி செப்பரேட் பண்ணியிருக்கேன். ஆ இஸ் ஆஸ் மா நீ ஆஸ்மானி. ப இர் பர் சா தி பர்சாதி. ஜ மீ இன் ஜமீன். தீ இன் தீன். ஓகேவா? புரிஞ்சுச்சா? தேங்க்யூ.